வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆசிய ஒற்றுமை கனவு. ஒரு தேசம் சுதந்திரம் பெற்றவுடன் அது என்னவாக மாற வேண்டும் என்று தீர்மானிக்கும் தருணம், அதுவே அந்த தேசத்தின் வரலாற்று பாதையை வரையறுக்கும். 1947 இந்தியாவிற்கு அந்த தருணம் வந்தது. நேரு எனும் தலைவர் கனவுக்காரர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒரு சாதாரண அரசியல்வாதி அல்ல. அவர் உலகத்தை பார்த்தவர், வரலாற்றை வாசித்தவர், எதிர்காலத்தை கனவு கண்டவர். நேருவின் கனவு நம்பிக்கை, இந்தியா இனிமேல் ஆசியா மேற்கத்திய சக்திகளின் நிழலில் வாழக்கூடாது. ஆசிய ஒற்றுமை ஒரு பெரிய கனவு. நேருவின் கனவில் இந்தியா, சீனா, இந்தோனேசியா, எகிப்து அனைவரும் ஒரே மேடையில், போர் இல்லாத ஒரு உலகம், அணு ஆயுதம் இல்லாத ஒரு உலகம், ஒற்றுமை மூலம் மரியாதை பெறும் ஆசியா. சீனா இயற்கை நண்பன். இந்த கனவில் சீனாவிற்கு ஒரு முக்கிய இடம். நேரு எண்ணினார், சீனா இந்தியா இரண்டு பழமையான நாகரிகங்கள், நம்மால் ஒன்றாக வரலாற்றில் நடந்து செல்ல முடியும். 1949 மாவோ அதிகாரத்திற்கு வந்தபோதும் இந்தியா முதலில் சீனாவை அங்கீகரித்த நாடுகளில் முதல் நாடாகும். ஹிந்தி சீனி பாய் பாய். 1950 ஆண்டுகளில் நேரு சீனாவுக்கு பயணம் செய்தார். மாவோ இந்தியாவுக்கு நட்பு கையை நீட்டினார். அந்த காலத்தின் முழக்கம் ஹிந்தி சீனி பாய் பாய். அது ஒரு வாசகம் மட்டும் அல்ல, வரலாற்று கனவின் ஒரு பெரிய தொடக்கம். நேருவின் கொள்கை அகிம்சை. நேரு காந்தியின் பாதையில் நடந்தார். அகிம்சை, பேச்சுவார்த்தை, நம்பிக்கை. அவர் நம்பிக்கையானது நட்பு பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் உருவாக வேண்டும். அதனால் எல்லை பிரச்சனைகள் முன்னுரிமை பெறவில்லை, பாதுகாப்பு 2ஆம் இடத்தில் இருந்தது. மறைந்திருந்த அபாயங்கள். ஆனால் இந்த கனவின் பின்னால் சில உண்மைகள் மறைந்திருந்தன. சீனா வேகமாக தன்னை மறுசீரமைத்தது, இராணுவத்தை பலப்படுத்தியது, எல்லைகளை தன் பார்வையில் வரையத் தொடங்கியது. இந்த மாற்றங்களை நேரு முழுமையாக உணர்ந்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி. கனவு மற்றும் யதார்த்தம். நேருவின் கனவு நட்பு போரை விட வலிமையானது. ஆனால் சர்வதேச அரசியல் அதிகாரம் நட்பை விட வலிமையானது. இந்த இரண்டு எண்ணங்களின் மோதல்தான் இந்தியா சீனா உறவின் மறைந்திருந்த திருப்பம். நிறைவாக, நேருவின் ஆசிய கனவு தூய்மையானது, நேர்மையானது, உயர்வானது. ஆனால் அது உலக அரசியலின் கடின உண்மைகளுடன் மோதியது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.